இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பது வேறு. இன்னொருவன் என்னை சிவபக்தன் என்று நினைத்து எனக்கு என்ன ஆக போகிறது? எனக்கு நான் கோயிலா கட்ட போகிறான்? என் நெஞ்சுக்கு நான் சுத்தமானவனாக இருக்க வேண்டும். நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன். அதுக்கு பெயர் தான் பக்தி. ஒரு முறை இப்பதானே நிறைய ஆன்மீக அமைப்புகள் வந்து விட்டன. ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு அம்மையார் என்னை பார்த்து ரொம்ப கல்யாண வீட்டிலே அவரை பக்கத்திலே தெரியாமல் போய் உட்கார்ந்து விட்டேன். அந்த அம்மையார் எனக்கு உபதேசத்துக்கு என்னுடைய தோற்றத்தை பார்த்து விட்டு அந்த அம்மையார் நினைத்தார் இவன் ஒரு சமயக்காரன் தான். அந்த அம்மையார் எனக்கு அரை மணி நேரமா உபதேசம். பற்றில்லாமல் இருக்க வேண்டும், இந்த பொருளில் இருக்கிற பற்றுகளை விட்டு விட்டால் கடவுளை அடைந்து விடலாம். நான் எல்லாம் இப்போ அப்படித்தான் பற்றில்லாமல் இருக்க வாழ்க்கை பழகிவிட்டேன். எங்கள் குருநாதர்கிட்ட போய் அதெல்லாம் அவர் சொல்லி தந்துட்டார். இப்படியே இந்த அம்மா அடிக்குது. சகிச்சு பார்த்தேன், முடிய இல்லை. அந்த அம்மாவை கேட்டேன், இந்த பக்கத்திலே ஒரு அந்த சேருக்கு பக்கத்திலே ஒரு பழைய பேப்பர் இருந்தது. அம்மா அந்த பேப்பரை எடுத்து கொடுங்கம்மான்னு கேட்டேன். டக்குன்னு எடுத்து என் கையில் கொடுத்தார். கொடுத்த உடனே அடுத்ததாக கேட்டேன், அம்மா உங்கள் கையில் இருக்க மோதிரத்தை கழட்டி கொடுங்கம்மான்னு கேட்டேன். அதை எப்படி தரலாம் என்றார். அம்மா உங்களுக்கு தான் பற்றில்லாமல் போய்விட்டதா என்று கேட்டேன்.